அனைவருக்கும் வணக்கம். இது உங்க வேலூர் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நடந்த பிசி தேர்வுல சயின்ஸ் கேள்விகள் என்னென்ன புக்ல இருந்து கேட்டிருக்காங்கன்றத ப்ரூஃபை பார்க்க போறோம். சயின்ஸ் கேள்விகள் எப்படி படிக்கணும்ன்றத நம்மளுக்கு தெரியணும், அவ்வளவுதான். அதுக்காக தான் இந்த வீடியோ. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீ கவலையே பட தேவையில்ல. முதல்ல சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வழக்கம்போல் நம்ம என்ன பண்ணோம், அழகா 6ல இருந்து 10 புக் வரைக்கும் ஃபுல்லா படிக்கணும். 6ல இருந்து 10 புக் வரைக்கும் ஃபுல்லா படிக்கணும். சரியா? அதுல இருந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. இயற்கை தீர்வு டார்வின், இது 10th சயின்ஸ் புக்ல இப்ப நமக்கு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி ப்ரூஃப் அழகா 10th புக் சயின்ஸ்லயே அழகா இருக்குது பாரு. அப்படியே எட்டிங்கே பாரு முடிஞ்சிடும். எட்டிங்லேயே முடிஞ்சிடும். சரியா? எட்டிங்க பார்த்தாவே நம்ம அழகா அடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் பாரு, சோத்து காத்தால கேட்டிருக்காங்க. சரியா? இது கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி அழகா பாரு, தோல் எரிச்சல். இது 9th சயின்ஸ் புக்ல அழகா பாக்ஸ்ல இருக்கு. அழகா பாக்ஸ்ல இருக்கு. புரியுதா? சில கேள்விகள் புக் பேக்லயும் காணப்படும்பா. நம்ம கொஞ்சம் அழகா இருக்கணும்ன்றதுக்காக எடுத்துட்டு வந்துருக்கேன். சரியா? இதோட ஆன்சர் பார்த்துக்கோ, ஏ. சரியா? இது 9th புக்ல இருக்கு. அடுத்த கேள்வி பாரு, செயற்கை எது? செயற்கை இலைகள் எது? நைலான். இது 7th சயின்ஸ்ல காணப்படும். அழகா இங்க பாரு, அழகா கொடுத்துருப்பான், செயற்கை நைலான். சரியா? நைலான்னு கொடுத்துருப்பான் அழகா. எட்டிங்க, அந்த எட்டிங்க படிச்சாவே நம்மளுக்கு போதுமானது. எட்டிங்க படிச்சாவே நம்மளுக்கு போதுமானது. மேக்சிமம் ஈஸியா கேட்டிருக்காங்க, நான் சொல்ல வரேன். மெலோட்டமா தான், நீ மெலோட்டமா படி. சரியா? தீயணைப்பனாக பயன்படுவது இது சோடியம் பைகார்பனேட். இங்க அழகா பாரு, இது 9th சயின்ஸ் புக்ல அழகா கொடுத்துருப்பான், சோடியம் பைகார்பனேட்ல. சரியா? NHCO3 அதுல அழகா இங்க கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது என்ன பாரு, ரெண்டாவது பாரு. சரியா? சோடியம் பைகார்பனேட் 9th சயின்ஸ் அழகா கொடுத்துருப்பான். அடுத்த கொஸ்டின் பாரு, எளிதில் அழுத்தக்கூடிய இயல்பு எதுன்னா வாயு. இது 6th சயின்ஸ் புக்ல அழகா வரைபடத்துல இங்க கொடுத்துருப்பாங்க. இந்த கொடுத்துருக்காங்க, வாயு தான் அதிக அளவுல அழுத்தம் உள்படும் அப்படின்னு அழகா கொடுத்துருப்பான். எல்லாம் புக்கு தான், வேற எதுவுமே கிடையாது. கிட்ட பார்வை குறைபாடுக்கு என்ன பயன்படுத்தலாம்? சரியா? இது 10th புக்ல அழகா காணப்படும், இந்த கொடுத்துருக்காங்க. சரியா? கிட்ட பார்வை அழகா எட்டிங். எட்டிங்க படிச்சா போதும் போலப்பா எல்லாமே. அழகா இதை படிச்சுட்டு நம்ம எட்டிங் அழகா எட்டிங்க படிச்சோமா, அது எதுக்கு? வாட் இஸ் வாட் படிச்சா போதும் பிசிக்கு. சயின்ஸ் வேற எதுவுமே உங்களுக்கு வேண்டாம். குவி ஆடியா இல்ல குவி லென்ஸா எல்லாமே அழகா படிச்சா போதும். பால் தயிராக மாறுவது அடுத்து. இதுக்கு ஏவும் சியுமே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 7th புக் 10th புக் ரெண்டுத்திலுமே காணப்படும். இது பார்த்தோன்னா உனக்கு 7th புக் மீளாவினை மீளாமாற்றம். இது பார்த்தோன்னா உனக்கு 10th புக்ல இருக்கு பாக்ஸ் கொஸ்டின். அப்போ இந்த மாதிரியான கான்ட்ரவர்சியான கொஸ்டினுக்கு நம்மளுக்கு ரெண்டுமே ஆன்சரை போட்டுருவாங்க. சரியா? இது நம்ம ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டைஃபாய்டுக்கு எதை தடுப்பா பயன்படுத்துறாங்க? TAB. இது 9th சயின்ஸ் புக்ல அழகா காணப்படுது. TAB டைஃபாய்டு. சரியா? அழகா 9th சயின்ஸ் புக்ல உனக்கு காணப்படுகிறது. அடுத்து பாரு, பிறந்த குழந்தைகளுக்கு முதல்ல போடுவது BCG. இதுவும் 9th சயின்ஸ் புக்ல அழகா கொடுத்துருக்காங்க. பிறந்த குழந்தைகளுக்கு போடுவது BCG தான், பிறந்த குழந்தைகளுக்கு முதல்ல போடுவாங்க. சரியா? BCG அழகா உனக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாரு, ஒரு பொருள் மேல் நோக்கி வீசும் போது புவியீர்ப்பு என்ன ஆகும்? விசை இழுக்கும். அப்போ அதோட திசை வேகம் என்ன ஆகும்? படிப்படியாக குறையும். இது 10th புக் சயின்ஸ்ல இருக்கு. அழகா கொடுத்துருப்பான் உனக்கு, அழகா கொடுத்துருப்பான். படிப்படியாக குறையும், படிப்படியாக குறையும். சயின்ஸ்ல இருந்து உனக்கு கரெக்டா எத்தனை கொஸ்டின் வரும்னு சொல்லியிருக்கேன். இயல்பியல்ல 3, வேதியியல்ல 3, பயாலஜி உயிரியலை பொறுத்தவரைக்கும் 4 கேள்வி. மொத்தம் பார்த்தோன்னா 10 கொஸ்டின் தான் வரும். சரியா? படிப்படியா குறையும். அழகா ஃபர்ஸ்ட் லைன் அழகா கேட்டிருக்கான். அப்ப சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீ எப்படி படிக்கணும் அப்படின்னா, அழகா என்ன பண்ண போதும்? மேலோட்டமா படிச்சா போதும். எல்லாமே நம்ம மேலோட்டமா படிச்சா போதும் ஐயா. 6th 7th 8th ஃபுல்லா படிச்சுக்கோ. முதல்ல ஃபுல்லா படி, A to Z படி. 9th 10th அழகா எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் அழகா என்ன பண்ணு, மேலோட்டமா படி. பிசிக்கு நான் சொல்றது. சரியா? அப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஒவ்வொரு சயின்ஸ் கொஸ்டின் எங்க இருந்து கேட்டிருக்காங்க, ரொம்ப எளிய முறையில கேட்டிருக்காங்க, மேலோட்டமா கேட்டிருக்காங்க, பாக்ஸ் கேட்டிருக்காங்க. சில கேள்விகள் புக் பேக்லயும் உனக்கு என்ன பண்ணுகிறது? காணப்படுகிறது.
அடுத்தடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒண்ணு ஒண்ணா படிப்படியா பார்ப்போம். நன்றி, வணக்கம்.